ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XAU USD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸும் வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ரெக்கார்டட் செஷன் ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ யாருக்காவது வேணுமா இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடு வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து நேற்று வின்னிங் ட்ரேடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது தான். அவங்க நேற்று எக்ஸிக்யூட் பண்ணது தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோவாக இது பண்ண போகிறோம். XAU USD அதாவது கோல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து அவர் புக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி வந்து புக் பண்ணார் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 ஹார்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்காரு. XAU USDயில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். ட்ரெண்டு நமக்கு பார்த்தாலே தெரியும். இது நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கிற ஒரு ட்ரெண்டு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக தான் வந்து கீழே வந்திருக்கு. சரிங்களா? இதில் இவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இம்பல்சிவான மூவ்ஸை வந்து இவர் பார்க்குறாரு. சரிங்களா? இம்பல்சிவான மூவ்ஸ் இருக்கிறப்ப அடுத்து ஆர்டர் பிளாக் ரீஃபைன்மெண்ட். ஆர்டர் பிளாக் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நமக்கு அவைலபிள் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து டார்கெட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டோட மூவ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அந்த இதில் தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மிட்டிகேட்டட். இந்த ஆர்டர் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டட். இம்பேலன்ஸ் வந்து எரர் இருக்குது. சரிங்களா? அந்த ரெண்டு ஆர்டர் பிளாக்கில் இந்த ஆர்டர் பிளாக்கில் என்னென்ன இருக்குன்னா இம்பேலன்ஸ் இருக்குது. ரெண்டாவது லிக்விடிட்டி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி வந்து இருக்குது. ஸோ வந்து ரெண்டு ரூல்ஸும் நமக்கு செட் ஆனதுனால இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? லிக்விடிட்டி இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இந்த ஆர்டர் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கலாம் என்ன அப்படின்னா டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. உங்களுக்கு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து இந்த ஜோன் வந்து ஒர்க் ஆகிடும். இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டபுள் பாட்டமும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. 1 and 2 இன்னொரு டபுள் பாட்டமு. ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லாங் பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். லாங்கு SL டார்கெட் ரீசெண்டாக இருக்கிற அன்மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வச்சுருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து TP1, இது TP2. சரிங்களா? இந்த இடத்துல TP1, இந்த இடத்துல TP2. அது போக மேலே ஏதாவது நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம TP3 வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து TP1ல் வந்து வைக்கலாம், TP2ல். ஓகே, TP1 இந்த பிளேஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். TP2. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புல்லிஷ் மூமெண்டமில் மார்க்கெட் வந்து மூல இருக்குது. இப்போ வந்து அவர் TP1லேயே வெளியே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிப்ஸ் கால்குலேஷன் TP1க்கு வந்து போடுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இங்கே எக்ஸிக்யூஷனை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி இந்த ஜோன் வரைக்கும் உங்களுக்கு பிப்ஸ் ரேஷியோ பார்த்தோம்னா 4295 பிப்ஸு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோல்டு என்றைக்குமே வந்து பிப்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம மறக்கக்கூடாது. 0.01 எடுத்தாலும் உங்களுக்கு பிப்ஸ் அதிகமாக தான் இருக்கும் கோல்டு. ஏன்னா வந்து இது ட்ரேட் ஆகிற அமௌண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். $2000 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு, 2200. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான பிப்ஸ் ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா TP1க்கு நம்ம எடுத்தோம்னா கூட நமக்கு 1:12 ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் ரிவார்டே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் TP2ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ஸ் கால்குலேஷன் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். பிப்ஸ் கால்குலேஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஒரு 6300 பிப்ஸு. சரிங்களா? 295 300 பிப்ஸ்ன்னு நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். 6300 பிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ரிஸ்க் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:12
17.18 வச்சுக்கலாம் சரிங்களா. 17.80 1:17 வச்சுக்கோங்க ரவுண்டாக. 1:17 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு ரிஸ்க் ரிவார்டு சரிங்களா. ஓகே, அவருக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம டீம்லேருந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா தான் 3999 உங்களுக்கு வருது. டிஸ்கார்ட் அமௌண்ட் வந்து ஹைப் ஆகிடும். ஸோ ஹைப் ஆகிறதுக்குள்ளே யாருக்காவது வேணுமா இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.